கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நேற்று தவிர்க்க முடியாத காரணங்களினால் நம்முடைய வாராந்திர வேத பாடத்தை நடத்த இயலவில்லை. தயவு செய்து பொறுத்து கொள்ளுங்கள். இந்த மாலையிலும் நாம் இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு கடவுள் இரக்கம் பாராட்டியிருக்கிறார். அவருடைய வார்த்தை மாறாதது. நாம் ஜெபத்தோடு இந்த வேத பாடத்தை துவங்குவோம். எல்லையில்லாத அன்பின் கர்த்தாவே, இந்த நாட்களில் நாங்கள் சிலுவையிலே வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய அன்பை பிரத்யேகமாக கூடுதலாக தியானிப்பதற்கு நீர் அனுக்கிரகம் செய்திருக்கிறீர். சபை சரித்திரத்தில் இப்படிப்பட்ட நியமங்கள் நாங்கள் கர்த்தரோடும் அவருடைய கிருபையோடும் நெருங்கி வருவதற்கு நியமிக்கப்பட்டபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய ஆத்மா, எங்களுடைய ஆவி, எங்களுடைய சரீரம் கடவுளுடைய வல்லமைக்கும் ஆளுகைக்கும் கீழாக வருவதற்கு இந்த ஜெப நேரத்தை, வேதபாட நேரத்தை ஆசீர்வாதமாக்கி கொடுக்க ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் தம்முடைய வார்த்தை கொண்டு எங்களுடைய உள்ளங்களிலே கிரியேசியை ஜெபிக்கிறோம். உம்முடைய வேதம் மகத்துவமாக எழுதி கொடுக்கப்பட்டது. அதை அந்நிய காரியமாக எண்ணாதபடி அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்களுடைய இருதயத்தின் தியானம் உடைய சமூகத்திலே பிரீதியாயிருக்க உதவி செய்ய மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் கேட்கிறோம், ஜீவனுள்ள கர்த்தாவே, ஆமேன். ஒரு சமயம் இந்த நாட்களை பெரும்பாலான சபைகள், பாரம்பரிய சபைகள் தங்களுடைய வழிமுறைகள் அனுசரிக்கிறார்கள். எல்லாரும் அப்படி அனுசரிக்க வேண்டிய நிர்பந்தம் கிடையாது. ஆனால் கடவுளுடைய வார்த்தையை தியானிப்பதற்கும் அவருடைய கிருபையை இன்னும் ஆழமாக சிந்திப்பதற்கும் இந்த நாட்களை பயன்படுத்துவோம் என்றால் அது ஆசீர்வாதமானது என்பதை உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன். ஏற்கனவே லெந்து காலத்தினுடைய சரித்திர பின்னணியையும் இறையியல் பின்னணியும் வாட்ஸ்ஆப்பில் 2 தினங்களுக்கு முன்பாக சொல்லியதை நீங்கள் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். கிபி 313க்கு பிறகு ஞானஸ்நானம் எடுப்பவர்களுடைய விசுவாசத்தை பரிசோதிப்பதற்காக 40 நாட்கள் உபவாசம், அல்லாவிட்டால் சில உணவு பழக்க வழக்கங்களை தள்ளி வைத்தல் என்ற நடைமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் அது பிற்காலத்தில் குழந்தை ஞான ஸ்நானம் என்ற நடைமுறை பரவலாக வந்த பொழுது இந்த ஒரு வழிமுறை சடங்காச்சாரமாகவே மாறிவிட்டது என்பதை நாம் பார்த்தோம். இந்த பின்னணியில் நாம் அதை கடவுளுடைய வார்த்தையை தியானித்து பயனடைவோம். குறிப்பாக பெரிய வெள்ளிக்கிழமை, குட் ஃப்ரைடே என்று சொல்லப்படுகிற நாளில் மட்டுமே 7 வார்த்தைகள், கிறிஸ்து சிலுவையிலே மொழிந்த 7 வார்த்தைகள் தியானிக்கப்படுவது மரபாகிவிட்டது. அதிலேயும் 10 நிமிஷம் அதற்கு குறைவாக ஒவ்வொருவரும் பிரசங்கம் செய்தால், பல ஆண்டுகள் இதையே செய்து கொண்டு வந்தால், இந்த வசனத்தினுடைய பின்னணியோ முழு செய்தியோ நமக்கு தெரியாமல் போவதற்கு முழுமையான வாய்ப்பு இருக்கிறது, இருந்து வந்திருக்கிறது. அதுதான் உண்மை. ஆகவே வருஷத்திற்கு ஒரு முறை மாத்திரம், அதுவும் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் காலத்தை போக்குவதற்காக, தியானிப்பதற்காக இந்த வார்த்தைகள் கொடுக்கப்படவில்லை என்பதை கவனிக்க வேண்டும். ஆகவே எங்களுடைய சபையில் நாங்கள் பெரும்பாலும் என்ன செய்வோம் என்றால், 6 வெள்ளிக்கிழமைகளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்ன 6 வார்த்தைகளையும், பெரிய வெள்ளிக்கிழமை என்று சொல்லப்படுகிற நாளில் கடைசி வார்த்தையும்
இணைத்து தியானிப்பது வழக்கம். அப்படி என்றால் அந்த வசனத்தை பின்னணியோடும் அதனுடைய அர்த்தத்தை முழுமையாகவும் அல்லாவிட்டால் பரவலாகவும் தெரிந்து கொள்வதற்கு அது உதவியாக இருக்கும். ஆகவே இன்றைக்கும் வருகிற 6 வேத பாடங்களிலும் கிறிஸ்து சிலுவையிலே மொழிந்த 6 வார்த்தைகளையும், கர்த்தருக்கு சித்தமானால் பெரிய வெள்ளிக்கிழமை அன்று கடைசி வார்த்தையும் நாம் தியானிக்க இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த வேத பகுதி லூக்கா 23ஆம் அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். ஒரு சமயம் நமக்கு சிறு வயதிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்ன 7 வார்த்தைகளும் மனப்பாடமாக தெரிந்திருக்கும். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் என்பதிலே ஆரம்பித்து, பிதாவே, உமது கரங்களில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்ற 7 வார்த்தைகளும் சிறு வயதிலிருந்து நமக்கு பழக்கமாக இருக்கும். வசனத்தை அதனுடைய பின்னணியோடு படிக்க வேண்டும் என்று ஏற்கனவே குறிப்பிட்டேன். ஆகவே இன்றைக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன முதலாவது வார்த்தை லூக்கா எழுதினபடி கிரமப்படுத்தப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். ரோமர் காலத்தில் சிலுவையில் அறையப்படுகிற அந்த சம்பவங்கள் நடக்கும்போது இகழ்வதும் பரிகாசம் பேசுவதும் கேலி செய்வதும் வழக்கமான ஒரு நடைமுறையாக இருந்தது. ஊருக்கு புறம்பே, ஹைவேஸ் என்று சொல்லுகிறார்களே, பாளையத்திற்கு புறம்பே ஜனங்கள் பிரயாணம் செய்கிற அந்த பகுதியிலே சிலுவையிலே குற்றவாளிகளை அறைவார்கள். 2 காரியம் நடக்கும். ஒன்று, சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக மன்னிக்கப்பட முடியாத குற்றத்தை செய்தவர்களை சிலுவையில் அறையுவார்கள். குறிப்பாக ரோம சக்கரவர்த்திக்கு விரோதமாக பேசினவர்கள், சதி செய்தவர்கள், ரோம சக்கரவர்த்தியினுடைய ஆளுகைக்கு விரோதமாக செயல்பட்டவர்கள், அவர்கள் கள்வர்களாக இருக்கலாம், கொலைகாரர்களாக இருக்கலாம், தேச தூஷணம் பேசினவர்களாக இருக்கலாம், அவர்களை சிலுவையிலே அறைவார்கள். சிலுவையிலே ஒரு மனிதன் அறையப்படும் பொழுது என்ன குற்றம் செய்தார்கள், எந்த அடிப்படையில் அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார்கள் என்ற அவர்களுடைய குற்றம் மேல் வாசகமாக எழுதி வைக்கப்படும். இந்த 2 நடைமுறைகளும் முக்கியமானது. சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு அவர்கள் தேச துரோகம் செய்தார்கள் என்று, ராயனுக்கு விரோதமாய் செயல்பட்டார்கள் என்று, அந்த அடிப்படையில் தெய்வ குற்றம் செய்தவர்கள், மன்னிக்கப்பட முடியாதவர்கள் என்பவர்களைத்தான் சிலுவையிலே அறைவார்கள். 2வது, அவர்கள் செய்த குற்றம் மேல் விலாசமாக எழுதி வைக்கப்பட்டிருக்கும். போகிறவர்கள், வருகிறவர்கள் அதை பார்த்து, ஓ, இது இவ்வளவு பெரிய பாதகத்தை செய்திருக்கிறானா, இவன் கண்டிப்பாக சிலுவையில் அறையப்பட வேண்டும், இவனுக்கு விடுதலை கொடுக்கக்கூடாது, மன்னிப்பு கொடுக்கக்கூடாது, இவன் சமுதாயத்தில் வாழக்கூடாது, இவன் சபிக்கப்பட்டவன் என்று தங்கள் விருப்பத்திற்கு ஏற்றபடி பழி சொல்லி ஜனங்கள் கடந்து போவார்கள். கீழே இருந்து கிண்டல் செய்வார்கள். ஆகவே சிலுவையில் அறையப்பட்ட ஒரு மனிதன், சிலுவைக்காக நியமிக்கப்பட்ட ஒரு மனிதன் நிச்சயமாக மரணத்தை சந்திக்க வேண்டும். அது ஒரு சில மணி நேரங்களாக இருக்கலாம், பெரும்பாலும் அப்படி இருக்காது. பல மணி நேரங்கள் இருக்கலாம், ஏன் ஒரு சில நாட்கள் கூட ஆகலாம். இப்படி வானத்திற்கும் பூமிக்கும் நடுவாக வேதனையை அனுபவித்து, கஷ்டப்பட்டு, மூச்சை இழுத்து, சில நாட்கள், சில மணி நேரங்கள் வேதனையை அனுபவித்து அவன் மரிக்க வேண்டும். பெரும்பாலும் சிலுவையில் அறையப்பட்டவர்களுடைய குடும்பத்தார் அவருடைய பிரேதங்களை வாங்க வரமாட்டார்கள். ஏனென்றால் அப்படிப்பட்டவர்களையும் ரோம அரசாங்கம் கண்காணிக்கும்.
இவர் மன்னிக்கப்பட முடியாத குற்றத்தை செய்த தேச துரோகம், ராயனுக்கு விரோதமான தெய்வ குற்றத்தை செய்த மனிதனாய் சிலுவையில் அறையப்பட்டபடியினால் அவருடைய உடலை வாங்குகிறவர்களும் கண்காணிக்கப்படுவதனாலே பெரும்பாலும் உறவினர்கள் யாரும் சிலுவையில் அறையப்பட்டவர்களோடு சம்பந்தப்பட விருப்பப்பட மாட்டார்கள். அவருடைய சரீரத்தை வாங்கி அடக்கம் செய்வதற்கு கூட வாய்ப்பு இல்லை. ஆகவே அவர்களுடைய சரீரம் காகம் போன்ற ஆகாயத்து பறவைகள் சாப்பிடுவதற்கு ஏதுவாகும். இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான முடிவைத்தான் சிலுவையில் அறையப்பட்டவர்கள் சந்திக்கிறார்கள். நாம் பொதுவாக நினைக்கிறோம் சிலுவை என்பது நமக்கு பழக்கப்பட்ட கிராஸ் போன்ற அந்த சிலுவையை சுமந்து செல்லுகிறார்கள் என்று நினைக்கிறோம். அப்படி அல்ல. ஏறத்தாழ நெடுமரம் ஏற்கனவே வைக்கப்பட்டிருக்கும். இவர்கள் கிடைமரத்திலே அறையப்பட்டு தொங்க வைக்கப்படுவார்கள். அதற்கான சில வழிமுறைகள் செய்யப்படுகிறது என்பதுதான் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிற கருத்து. எப்படி எனினும் சிலுவை மரணமானது மன்னிக்கப்பட முடியாத, தெய்வத்தால் கூட அங்கீகரிக்க ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத, ராயனுக்கு விரோதமான செயலை செய்தவர்கள், பேசினவர்கள் சந்திக்க வேண்டிய, எதிர்கொள்ள வேண்டிய பயங்கரமான மரணம். பல நாடுகள் இப்படிப்பட்ட தண்டனையை தங்களுடைய தேசத்திற்கு விரோதமாக செயல்பட்டவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த பின்னணியிலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் போது இவர் யூதருடைய ராஜா என்று மேல் விலாசம் எழுதி சிலுவையிலே அறைகிறார்கள். பிலாத்து சொல்லிவிட்டான், இவர் யூதருடைய ராஜாதான் என்று அவரை சிலுவையில் அறையுகிற அந்த வாசகத்தை எழுதி வைத்தான். இப்பொழுது பாடுகளும் வேதனைகளும் அவமானமும் நிந்தையும் சகித்து கொண்டிருக்கிற ஒருவர் பேசுவதே கடினம். அதிலும் குறிப்பாக கீழே இருந்து வழியிலே போகிறவர்கள் வருகிறவர்கள் செய்கிற கேலி பரியாசத்தை கேட்கும்போது தங்களுடைய முழு பிரயோகத்தை பயன்படுத்தினாலும் பேச முடியாது. இந்த பின்னணியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 7 வார்த்தைகளை சொன்னதை நாம் வேதத்திலே 4 சுவிசேஷங்களில் பரவலாக பார்க்கிறோம். அதை இறையியல் வல்லுநர்கள் அந்த கால அளவை சரியாக நிதானித்து இந்த வரிசைப்படிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 7 வார்த்தைகளை சொன்னார் என்றும் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார்கள், குறிப்பிட்டிருக்கிறார்கள். முதல் 3 வசனங்கள் ஏறத்தாழ 9ஆம் மணி நேரம் முதல் 12ஆம் மணி நேரம் வரையிலும் இடைவெளியிலே சொல்லப்பட்டது என்றும், இடையிலே ஒரு பெரிய அந்தகாரம், 3 மணி நேரம் அந்தகாரம் வந்தது என்றும், அந்த அந்தகாரத்தினுடைய முடிவிலே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற வாசகமும், அதைத் தொடர்ந்து மீதி 3 வார்த்தைகளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் சொல்லப்பட்டது. கடைசியில் அவர் மரித்து விட்டார் என்பதை பரிசோதிப்பதற்காக ஈட்டியிலே குத்தின பொழுது இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வருகிறது. அவருடைய உடலை எடுத்து அடக்கம் செய்கிறார்கள். ஒரு சமயம் இந்த 40 நாள் என்பது சரியாக யூதருடைய பஸ்கா பண்டிகைக்கு ஏற்றபடி வருகிறது என்று சொல்ல முடியாது. தோராயமாக அந்த அடிப்படையிலே பஸ்கா பண்டிகையை தொடர்புபடுத்தி அந்த நாட்களை கணக்கிட்டு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பண்டிகையை அனுசரிக்கிறார்கள். அதிலிருந்து 40 நாட்கள் முன்பாக எடுத்து லெந்து காலம் என்று அழைக்கிறார்கள். ஆகவே வேதத்தின்படி நேரடியாக லெந்து காலம் என்பதற்கும் 40 நாட்கள் உபவாசம் என்பதற்கும் கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதற்கும் தொடர்பு கிடையாது. ஒருவேளை நாம் பக்தி விருத்தி அடைவதற்காக நாட்களை விசேஷித்துக் கொள்ளும்போது கூட கர்த்தருடைய மகிமைக்காகவும் அவருடைய வார்த்தையை சத்தத்தை கேட்பதற்காகவும் பயன்படுத்தி கொள்வது நல்லது. அதுவும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்ற அடிப்படையிலே தான் இந்த நாட்கள் நியமிக்கப்படுகிறதே தவிர ஆண்டவர் 40 நாட்கள் இந்த 40 நாட்கள் உபவாசம் இருக்கவில்லை. ஊழியத்தின் ஆரம்பத்திலே உபவாசம் எடுத்தார். பஸ்கா பண்டிகையை தொடர்புபடுத்தி, அதாவது இளவேனிற்காலம் என்று சொல்லுகிறோமே, வேனிற்காலம் சம்மர் தொடங்குவதற்கு முன்பதாக சரியாக பகலும் இரவும் 12 மணி நேரம் சரியாக வரக்கூடிய அந்த நாள்
அது மார்ச் 21ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 18, 24 தேதிகள் வரைகளவே இந்த நாட்களிலும் வரலாம். ஏனென்றால் ரோமர் அந்த பஸ்கா பண்டிகையை யூதர்கள் வழிபடும் அனுசரிக்கும் போது சந்திரனுடைய சுழற்சியை மையமாக வைத்து செய்கிறார்கள். அதே போல் அவர்களுடைய நாட்காட்டியிலே 29 நாட்கள் வருகிறது. ஆகவே அதற்கும் சூரியனை மையமாக வைத்த நம்முடைய கிரகோரியன் கேலண்டர், ஜூலியன் கேலண்டர் என்பதற்கெல்லாம் வித்தியாசம் இருக்கிறது. இந்த பின்னணியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்ன முதலாவது வார்த்தையினுடைய வேத பாடத்தை நாம் தொடர்ந்து கவனிக்கலாம். மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று மோசேயின் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது. கலாத்தியர்லேயும் பவுல் அதை சொல்லுகிறார். இந்த ஆண்டவர் சொன்ன வார்த்தையினுடைய சாரம்சத்தினுடைய முதல் பகுதி மன்னிப்பு எவ்வளவு முக்கியம் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பாவ மன்னிப்பு என்பது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கைக்கும் எத்தனை அத்தியாவசியமானது என்பதை இந்த முதல் விண்ணப்பம் ஜெபம் சொல்லுகிறது. இது பிதாவை நோக்கி அவர் சொல்லுகிற வார்த்தை என்பதாக நாம் பார்க்கிறோம். மன்னிப்பை பற்றி நாம் வேதத்தின் பல பகுதிகளிலே படிக்கிறோம். யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை மன்னிக்கும் போது கூட மன்னிக்க விண்ணப்பம் அவனிடத்தில் சொல்லப்பட்ட போது, கொடுக்கப்பட்ட போது, நான் தேவனா என்று சொல்லுகிறார். கடவுள் மாத்திரம் மன்னிக்க அதிகாரம் பெற்றவர். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை அறியும்படிக்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்தார் என்றும், திமிர்வாதக்காரனை பார்த்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுவதற்கு முன்பதாக உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். எல்லாரும் தேவதூஷணம் சொல்லுகிறார் என்று சொன்னார்கள். அப்பொழுது பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை அவர்கள் அறிய வேண்டும் என்பதற்காக நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்து நட என்றார். அவன் எழுந்து நடந்தான். இப்படி பாவ மன்னிப்பு என்பது மனிதனுடைய வாழ்க்கையிலே அத்தியாவசியமான ஒன்று. ஒருவேளை இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லும்போது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்ற வார்த்தையை சொல்லும்போது, அவர் எல்லாருடைய பாவத்தையும் மன்னிக்க சொல்லிவிட்டார் என்ற அர்த்தம் கிடையாது. இன்றைக்கு அதை தவறாக புரிந்து கொள்ளுகிறார்கள். இயேசு கிறிஸ்து மன்னிப்பிற்காக ஜெபித்து விட்டார், ஆகவே உலகத்தார் எல்லாரும் பாவ மன்னிப்பை பெற்று விட்டார்கள் என்று சொல்லுகிற கூட்டம் இருக்கிறது. இன்னொரு கூட்டம், இயேசு கிறிஸ்து பிதாவே அவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லிவிட்டார், ஆகவே ஆலயத்திற்கு போகிறவர்கள், லெந்து காலங்களை அனுசரிக்கிறவர்கள், கிறிஸ்தவ பாடல்களை பாடுகிறவர்கள், வேதத்தை வாசிக்கிறவர்கள் கடவுளுடைய மன்னிப்பை பெற்றுவிட்டார்கள் என்பதாக எண்ணம் கொண்டிருக்கிறார்கள். தயவுசெய்து புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததற்கு பிறகு சீஷர்களை பார்த்து சொன்னார், மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் துவங்கி பூமியின் சகல ராஜ்யங்களுக்கும் அறிவிக்கப்பட வேண்டியது என்று சொல்லுகிறார். கிறிஸ்து பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னபோது எல்லாருடைய பாவங்களையும் மன்னித்து விட்டார் என்று அர்த்தம் அல்ல. நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து நம்மை சுத்திகரிக்க அவர் வல்லமை உள்ளவர், உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அந்த உண்மையைத்தான் சிலுவையில் அவர் வெளிப்படுத்தினார். ஆகவே அவர் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லிவிட்டதுனால எல்லாருடைய பாவம் மன்னிக்கப்படவில்லை. ஆணித்தரமாக புரிந்து கொள்ள வேண்டும். மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் துவங்கி பூமியில் உள்ள சகல தேசத்தாருக்கும் அறிவிக்கப்பட வேண்டியது என்று உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சீஷர்களுக்கு, அப்போஸ்தலர்களுக்கு சொன்ன வார்த்தையை கவனிக்க வேண்டும். ஸ்தேவானும் தன்னை மூர்க்கமாய் கல்லெறிய வந்தவர்களை மன்னிக்கும்படி கர்த்தரிடத்திலே கேட்கும்போது சொல்லுகிறார், இவர்களுடைய குற்றத்தை இவர்கள் மேல் சுமத்தாதிருப்பீராக என்று சொல்லுகிறார். இவ்வளவுதான் சொல்ல முடியும். அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான காரியத்தை எனக்கு செய்கிறார்கள், அதனாலே அவர்கள் அந்த பயங்கரமான இந்த பாதகத்தை செய்தபடியினாலே அந்த குற்றத்தை அவர்கள் மேல் சுமத்தாதிரும் என்று தான் சொல்லுகிறாரே தவிர, அவர்களாக மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டால் ஒழிய பாவ மன்னிப்பு கிடைக்காது. அதிலே அந்த கூட்டத்திலே இருந்த ஒரு வாலிபனை பற்றி நமக்கு தெரியும், சவுல். அதற்கு பிறகு மனம் திரும்பி இருக்கிறார்.
தன்னுடைய நிருபங்களிலே அதை சொல்லியிருக்கிறார். அதனாலே ஸ்தேவான் அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை செய்துவிட்டபடியினாலே அவனை கல்லெறிந்து கொன்றவர்கள், அல்லாவிட்டால் அவனை மூர்க்கமாய் எதிர்கொண்டவர்கள் எல்லாருக்கும் கடவுள் மன்னிப்பை கொடுத்து விட்டார் என்று சொல்ல முடியாது. அவர்களும் மனம் திரும்ப வேண்டும். அதைத்தான் சவுல் செய்தார். தமஸ்கு போகிற வழியிலே, ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கிறார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்னபோது, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்கிறான். இப்படி ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் மாத்திரமே பாவ மன்னிப்பை பெற்ற புதிய சிருஷ்டியாக மாறுகிறான் என்பதாக நாம் பார்க்கிறோம். இந்த விண்ணப்பத்தை நாம் கவனிக்கும் போது பழைய ஏற்பாட்டில் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் மீட்பருடைய வருகை பற்றி ஏசாயா 700 வருஷங்களுக்கு முன்பாக சொன்ன வார்த்தையை நாம் இணைத்து படிக்க வேண்டும். அதாவது, அவர் அக்கிரமக்காரருக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று. மறுபடியும் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று இயேசு கிறிஸ்து சொன்னபோது எல்லாருக்கும் அது நேரடியாக சொந்தமாகிறது கிடையாது. அந்த அடிப்படையில் இந்த முதல் வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிற 3 முழுமையை பார்க்கலாம். மன்னிப்பு தான் முழுமையினுடைய அஸ்திவாரம். Forgiveness is the foundation of life in its fullness, in its totality. ஏனென்றால் ஏற்கனவே முகவுரையிலே பார்த்தோம், சிலுவையிலே அறையப்பட்ட மனிதன் தெய்வ குற்றத்தை செய்தவன், தெய்வத்தினாலும் மன்னிக்கப்பட முடியாதவன். ரோம சக்கரவர்த்தி ஆகிய அன்றைக்கு உலகத்தினுடைய பெரும்பகுதி ஆட்சி செய்த ராயனுடைய மன்னிப்பை பெற தகுதியற்றவன், ராயனுக்கு விரோதமாக சதி செய்தவன், ராயனுடைய சட்டங்களுக்கு விரோதமாக சதி செய்தவன், மன்னிக்கப்பட முடியாத குற்றத்தை செய்தவன். அப்படி சபிக்கப்பட்ட ஒரு இடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்பதாகும். இயேசு கிறிஸ்து பாவம் செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இல்லை. அவர் தம்மை காட்டிக் கொடுத்தவர்களையும், அல்லாவிட்டால் தம்மை உதாசீனப்படுத்தினவர்களையும், துப்பினவர்களையும், பரிகாசம் செய்தவர்களையும், தம்மை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்த ரோம சாம்ராஜ்யத்தையும் ஒரு இமைப்பொழுதிலே அழித்துவிட வல்லமை இருக்கிறது, தார்மீக உரிமை இருக்கிறது. அவர் பாவம் செய்யவில்லை. ஏன் பேதுரு கூட தன்னுடைய உரையிலிருந்து கத்தியை எடுத்து வேலைக்காரனுடைய காதையை வெட்டின பொழுது, உன் கத்தியை உன் உரையிலே போடு, இப்பொழுது நான் வேண்டிக் கொண்டால் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்கள் வந்து ரோம சாம்ராஜ்யத்தை சின்னாபின்னம் செய்துவிட முடியும். ஆனால் அது என்னுடைய சித்தம் அல்ல, என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்குரியது அல்ல என்று அவர் சொன்னதை பார்க்கிறோம். யோவான் 18ஆம் அதிகாரத்தில் அந்த சம்பவத்தை படிக்கும்போது, என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்குரியதல்ல, என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்குரியதாக இருந்தால் என்னுடைய வேலைக்காரர், என்னை பின்பற்றுகிறவர்கள் போராடியிருப்பார்கள் என்று கிறிஸ்து சொன்னதை கவனிக்க வேண்டும். பொதுவாக உலகத்தின் எந்த ராஜ்யமும் ராஜாவை பாதுகாப்பதற்காக சேவகர்கள் பலியாவார்கள், பலியிடப்படுவார்கள். அந்த ராஜ்யத்திற்காக, அந்த ராஜாவுக்காக வேலையாட்கள், சேவகர்கள், இராணுவ வீரர்கள் தங்களை பலியாக்கி கொள்ள வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்குரியதல்ல என்று சொல்லும்போது, அவர் நமக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொன்னார். இந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம்? ராஜா தம்மை பலியாக ஒப்புக் கொடுக்கிறார், ஏக பலியாக, தூய பலியாக, நித்திய பலியாக ஒப்புக் கொடுக்கிறார். அந்த அடிப்படையிலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்கிறதை நாம் கவனிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்ட தன்மையுடையது என்பது இதிலிருந்து விளங்குகிறது. அப்போ இந்த முதல் வார்த்தையிலே நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய தன்மையை பற்றி நாம் படிக்கிற பாடம், அவருடைய நித்திய ஆசாரியத்தன்மையை நாம் பார்க்கிறோம். த இட்டர்னல் priesthood of Christ. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டில் ஆசாரியனுடைய மிக முக்கியமான பணி ஜனங்கள் சார்பாக கடவுளிடத்தில், யெகோவாவிடத்தில் பாவ மன்னிப்புக்காக பிரயத்தனம் செய்து பலி செலுத்தி, முதலாவது தன்னுடைய பாவத்திற்கு பலி செலுத்த வேண்டும், பழுதற்ற ஆட்டுக்குட்டியை பலி செலுத்த வேண்டும்,
அதற்கு பிறகு ஜனங்களுடைய அந்த பரிகார பலியினுடைய இரத்தத்தை எடுத்து கிருபாசன தண்டையிலே தெளிக்க வேண்டும். பின்பு கடவுளுடைய ஆசீர்வாதத்தை வருஷத்திற்கு ஒரு முறை கூற வேண்டும். இப்படி அந்த ஆசாரியத்துவத்தினுடைய நித்திய தன்மையை, முழுமையை இந்த முதல் வார்த்தையிலே நாம் கவனிக்கிறோம். இதுதான் பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்ற கர்த்தருடைய சிலுவையில் அவர் சொன்ன வார்த்தையினுடைய முதல் செய்தியின் சாராம்சம். அவருடைய முழுமையான ஆசாரித்துவம் இதிலே விளங்குகிறது. ஆசாரியன் என்றால் ஆசாரியன் 3 பேரோடு சம்பந்தப்படுகிறார். ஒன்று யெகோவா, அல்லாவிட்டால் பிதாவோடு சம்பந்தப்படுகிறார். இரண்டாவது ஆசாரியன் தன்னை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். மூன்றாவது ஆசாரியன் பாவம் செய்த மனித குலத்தை, வீழ்ச்சியை அவர் பிரதிபலிக்கிறார். ஆகவேதான் இந்த முதலாம் வார்த்தையிலே 3 முழுமையை பார்க்கிறோம். பிதாவின் முழுமை, கிறிஸ்துவின் முழுமை, மனித வீழ்ச்சியின் முழுமை. இந்த 3ஐயும் நாம் இதிலே பார்க்கிறோம். ஆசாரியன் 3 பேரோடு சம்பந்தப்படுகிறான். யெகோவாவோடு சம்பந்தப்படுகிறான், தானே ஆயத்தப்படுத்துகிறான், தன்னோடும் சம்பந்தப்படுகிறான். தான் யாருக்காக பரிந்து பேசுகிறேனோ, யாருடைய பாவ மன்னிப்புக்காக இவ்வளவு பிரயாசங்களை எடுக்கிறானோ அவர்களோடும் சம்பந்தப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 2026 லெந்து காலத்தில் பிரவேசித்திருக்கிற நாம் இந்த செய்தியினுடைய அனுபவத்தை, நிச்சயத்தை, ஆசீர்வாதத்தை பெறாவிட்டால் இன்னும் எத்தனை ஆண்டுகள் நாம் லெந்து காலத்தை அனுசரித்தாலும் சரி, புலால் உணவை தவிர்த்தாலும் சரி, சகோதரிகள் பூ அணிதல் போன்ற சில காரியங்களை தங்களுடைய வாழ்க்கையை தள்ளி வைத்தாலும் சரி, அதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. வெள்ளிக்கிழமை தவறாமல் ஆலயத்திற்கு போகலாம். மாம்சம் சாப்பிடாமல் தங்களை கட்டுப்படுத்தி கொண்டு இந்த 40 நாட்கள் வாழ முயற்சி செய்யலாம். இந்த 7 வார்த்தையோடு, குறிப்பாக முதல் வார்த்தையோடு நம்முடைய ஆத்துமா சம்பந்தப்படவில்லை என்று சொன்னால், நாம் அனுசரிக்கிற இந்த லெந்து காலமாகட்டும், இந்த தியானங்களாகட்டும், வெள்ளிக்கிழமை 3 மணி நேரம் எப்படியாவது பொறுத்து கொண்டு ஆலயத்தில் அமர்ந்திருப்பதாகட்டும், ஒரு பிரயோஜனம் இருக்காது. முதலாவது பிதாவின் முழுமையை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நித்திய ஆசாரிய தன்மையிலே பிதாவினுடைய முழுமை. நாம் எபிரேயர் நிருபத்திலே இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட உன்னதமானவர், சிறந்தவர், மேன்மையானவர் என்று சொல்லும்போது, ஆரோனை போன்ற ஆசாரியத்துவம் உடையவர்களை விடவும் அவர் உயர்ந்தவர், நித்தியமானவர் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே எப்படி நாள்தோறும், வருஷந்தோறும் ஆசாரியன் தன்னுடைய பாவங்களுக்காக முன்பு பலி செலுத்தி பின்பு மகா பரிசுத்த ஸ்தலத்திலும் வருஷத்திற்கு ஒரு முறை மகா பரிசுத்திலும் பிரவேசித்து ஜனங்களுடைய பாவத்திற்காக பரிகாரம் செலுத்த வேண்டும் என்பதாய் படிக்கிறோம். கடவுள் எல்லையில்லாத பரிசுத்தம் உள்ளவர் என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவர் பாவத்தை மேலோட்டமாக பார்க்க முடியாது. எந்த வகையிலும், எந்த ரூபத்திலும், எந்த அடிப்படையிலும் பரிசுத்தமுள்ள தேவன் பாவத்தை மேலோட்டமாக பார்க்க முடியாது. பாவத்தினுடைய அகோரத்தை கடவுள் அங்கீகரிக்க முடியாது. கடவுளுடைய சுவாபமே, அவருடைய குணமே, குணாதிசயமே பாவத்தை பார்க்கக்கூடாத சுத்த கண்ணர், அங்கீகரிக்க முடியாத தன்மையுடையவர். அப்படி இருக்கும்போது அவருடைய முழுமையை நாம் இங்கே பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து ஏன் தம்முடைய முதல் வார்த்தையாக பாவ மன்னிப்பை பற்றிய விண்ணப்பத்தை ஏறெடுக்க வேண்டும்? இங்கே தான் முதலாவது நாம் பார்த்தோம், பாவ மன்னிப்பு தான் மனிதனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும். பிதாவின் முழுமை என்று சொல்லும்போது லூக்கா பிதாவை பற்றி சொல்லுகிற இதே லூக்கா சுவிசேஷத்தில் ஆண்டவருடைய முதல் வார்த்தையின் வாசகத்தை நாம் படித்தோம். லூக்கா பிதாவினுடைய முழுமை, பிதாவை பற்றி சொன்ன சில சம்பவங்களை பார்க்கிறோம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்கள் மற்றும் 11ஆம் அதிகாரம் 2 வசனங்களிலே பிதாவானவரை பற்றி லூக்கா சொல்லுகிறார். அவர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவர், தம்முடைய சித்தத்தை முழுமையாக செய்கிறவர்.
தம்முடைய குமாரனிடத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்திருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் குமாரனிடத்திலே முழுமையும் ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் கிறிஸ்து அந்த விண்ணப்பத்தை செய்ய முடிந்தது. குமாரன் மூலமாக மாத்திரமே பிதாவானவர் நம்முடைய விண்ணப்பங்களை அங்கீகரிக்கிறார். பிதாவினுடைய முழுமையை நாம் பார்க்கிறோம். யூதர்கள் பொதுவாக பழைய ஏற்பாட்டில் யெகோவாவை பிதா என்று அழைக்கும் போது பொதுப்படையிலே சொல்லுகிறார்கள், எங்கள் பிதா என்று சொல்லுகிறார்கள். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் எங்களுக்கு ஒரே பிதா உண்டு என்று சொன்னார்கள். எந்த அடிப்படையிலே சொன்னார்கள் என்றால், தங்களுடைய பிறப்பின் அடிப்படையிலே சொன்னார்கள். எங்கள் பிதா, எங்களுக்கு ஒரே பிதா உண்டு, நாங்கள் ஆபிரகாமின் வழியிலே வந்தவர்கள், நாங்கள் பிறப்பிலேயே இந்த ஸ்லாக்கியத்தை பெற்றவர்கள் என்று பன்மையிலே பிதாவை அழைக்கிறார்கள், எங்கள் பிதா, எங்கள் பிதா என்று. ஆனால் யோவான் 8ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் யெகோவா எங்களுடைய பிதா என்று சொல்லும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அதிர்ச்சிகரமான வார்த்தையை சொல்லுகிறார். இல்லை, யெகோவா உங்கள் பிதா கிடையாது. யெகோவா உங்கள் பிதாவாயிருந்தால் மோசேக்கு செவி கொடுத்திருப்பீர்கள், மோசேக்கு செவி கொடுத்தால் எனக்கும் செவி கொடுத்திருப்பீர்கள். நீங்கள் அதை செய்யவில்லையே, என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். மோசே கொலை செய்ய சொன்னாரா? கொலை செய்யாது இருப்பாயாக என்று தானே மோசே சொன்னார். என்னை கொலை செய்ய தேடிவிட்டு, அதுவும் தேவாலயத்திலே அமர்ந்து கொண்டு என்னை கொலை செய்ய வகை தேடிவிட்டு, நாங்கள் மோசேயினுடைய அடிச்சோடை பின்பற்றுகிறவர்கள், யெகோவாவுடைய பிள்ளைகள் என்று நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? தேவாலயத்தில் உட்கார்ந்து கொண்டு அற்புதங்களை எல்லாம் பார்த்து இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய தேடுவது எப்படி பொருந்தி பார்க்க முடியும்? தேவாலயத்தில் உட்கார்ந்து கொலை செய்ய நீங்கள் சிந்திப்பது கடவுளுக்கு பிரியமானதா? ஆகவே நீங்கள் பிசாசின் பிள்ளைகள் என்று சொல்லுகிறார். ஒருவேளை அதிர்ச்சிகரமான வார்த்தை தான். எங்களை பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்லுகிறீர்களே என்று நீங்களும் யோசிக்க வேண்டாம், நானும் யோசிக்க வேண்டாம். வேதம் உண்மையை சொல்லுகிறது. ஏனென்றால் நீங்கள் பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்கள். அதாவது அவன் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். அவன் ஜீவனை அழிக்க வருகிறவன், கொல்லவும் அழிக்கவும் வருகிறவன். அவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறார். நீங்கள் தேவாலயத்தில் உட்கார்ந்து என்னை கொலை செய்ய தேடினால் மோசேயினுடைய பிரமாணத்தை மீறுகிறீர்கள். மோசேயை கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொன்னார். அப்போ நீங்கள் யாருடைய பிள்ளைகள்? கொலைபாதகனாகிய ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனாகிய பிசாசின் பிள்ளைகள் என்று சொன்னார். ஒருவேளை நாம் கொலை செய்வதில்லை, ஆனால் கொலை என்பது ஒரு கத்தியை எடுத்தோ ஒரு ஆயுதத்தை எடுத்தோ ஒரு மனுஷனை கொலை செய்வது மாத்திரமல்ல. தன் சகோதரனை பார்த்து எரிநகரத்து போ வீணனே என்று சொன்னாலும் கொலைபாதகத்திற்கு சமானம் என்று நாம் அதற்கான விளக்கத்தை பார்த்தோம். மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூர்வத்தாருக்கு கொலை செய்யாதிருப்பாயாக என்று உரைக்கப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகன். கர்த்தருக்குள் பிரியமானவர்கள், இதைத்தான் வேதம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள். 10 கற்பனைகளையும் நாம் மீறிவிட்டோம். ஒரு கற்பனையை மீறினாலே எல்லா கற்பனையும் மீறுகிறோம் என்று அர்த்தம். ஒன்றிலே நாம் குறைவுபட்டவர்களாக இருந்தால் எல்லா கற்பனைகளையும் அது உள்ளடக்கிய மீறுதல் என்பதாகத்தான் பார்க்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து சிலுவிலே சொன்ன முதலாவது வார்த்தை பிதா என்ற வார்த்தை எங்கள் பிதா என்பதாக அல்ல, என் பிதாவே என்று நாம் அழைக்க பணிக்கப்படுகிறோம். இது சவால். எங்கள் பிதா என்று சொல்லுவது யூதர்கள் தங்களுடைய பிறப்பின் அடிப்படையிலே சொல்லுகிறார்கள். நாங்கள் யூதர்கள், நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியார், நாங்கள் மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின் சந்ததியார். எங்களுக்கு முற்பிதாக்கள் உண்டு, எங்களுக்கு ஆலயம் உண்டு, எங்களுக்கு பலிகள் உண்டு, எங்களுக்கு பண்டிகைகள் உண்டு. இவைகளெல்லாம் யெகோவாவிடத்திலிருந்து வந்தது. ஆகவே நாங்கள் யெகோவாவின் பிள்ளைகள் என்று தங்களை பற்றி சொல்லிக் கொண்டார்கள். ஆனால் எங்கள் பிதாவே என்பது அல்ல. இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலமாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரம் பெறுகிறோம். என் பிதா என்று அழைக்கும்படியான ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோமா? அது பாவ மன்னிப்பின் மூலமாக மாத்திரம் வரக்கூடியது, பிறப்பினுடைய அடிப்படையில் அல்ல. நாம் செலுத்துகிற பலிகளினுடைய அடிப்படையில் அல்ல. பலிகள் எல்லாம் பழைய ஏற்பாட்டு பலிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறுகிறது. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகிறார். 23ஆம் வசனத்திலே பழைய ஏற்பாட்டு பண்டிகைகள், மாத பிறப்பு நாட்கள் இவைகளெல்லாம் கிறிஸ்துவனுடைய அடையாளம், அவரிலே நிறைவேறுகிறது என்று சொல்லுகிறார். அது கிறிஸ்துவை பற்றினது, அதன் பொருள் கிறிஸ்துவை பற்றினது என்று சொல்லுகிறார்.
பழைய ஏற்பாட்டிலே ஏசாயா தீர்க்கதரிசி பிதாவை சொல்லும்போது சிருஷ்டிகராகவும் மீட்பராகவும் சொல்லுகிறார். ஏசாயா 63, 16, 17 வசனங்கள், 64, 8, 9 வசனங்களிலே பிதாவானவர் சிருஷ்டிகரும் மீட்பருமாகிய கர்த்தர் யெகோவா சொல்லுகிறதாவது, அவர் சிருஷ்டிகர், நாம் அவருடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டோம், அவருடைய மகிமைக்கென்று படைக்கப்பட்டோம். அதோடு முடிந்து விட்டதா? மீட்பர். எந்த அடிப்படையில் அவர் மீட்கிறார்? எதிலிருந்து நம்மை மீட்கிறார்? பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து. அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து எப்படி மீட்கிறார்? பாவத்திற்கு பரிகாரம் செலுத்தி பிதாவினுடைய பரிசுத்தம் அதன் மூலமாக திருப்திப்படுத்தப்படுகிறது. அந்த அடிப்படையிலே பிதாவை சிருஷ்டிகராகவும் மீட்பராகவும் நாம் அறிவிக்க இல்லாவிட்டால் நாம் ஏற்றுக்கொள்ள அங்கீகரிக்கப்படுகிறோம். ஏசாயா 63ஆம் அதிகாரம், 64ஆம் அதிகாரம், உன் மீட்பரும் உன் சிருஷ்டிகரும் உன் மீட்பரும் ஆகிய கர்த்தா என்ற வார்த்தையை பயன்படுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். ஏசாயா 63ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள். தேவரீர் எங்கள் பிதாவாயிருக்கிறீர், ஆபிரகாம் எங்களை அறியான், இஸ்ரவேலுக்கு நாங்கள் அறியப்பட்டவர்களும் அல்ல. கர்த்தாவே, நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பருமாயிருக்கிறீர், இது பூர்வ காலம் முதல் உம்முடைய நாமம். அதேபோல் 64ஆம் அதிகாரத்தில் 8, 9 வசனங்களிலே மறுபடியும் படிக்கிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் உமது கரத்தின் கிரியை. கர்த்தாவே, அதிகமாய் கடுங்கோபத்தை கொள்ளாமலும், அதே வார்த்தை, யெகோவாவே, என்றைக்கும் அக்கிரமத்தை நினைத்து கொள்ளாமலும் இருப்பீராக, நாங்கள் உம்முடைய ஜனம், அனைவரும் உம்முடைய ஜனங்கள். அப்போ பிதாவானவர் எப்படிப்பட்ட முழுமையானவராக நம்முடைய வாழ்க்கையிலே மாறுகிறார் என்றால், அவர் சிருஷ்டிகர், எல்லாரையும் சிருஷ்டித்தார். இந்த உலகத்தினுடைய எல்லா மனிதர்களையும் சிருஷ்டித்தவர் அவர். ஆனால் சிலுவையிலே பிதாவே அவர்களுக்கு மன்னியும் என்று கிறிஸ்து சொன்ன போது எந்த அடிப்படையிலே சொல்லுகிறார்? அவர் சிருஷ்டிகர் மாத்திரமல்ல, அவர் என்னுடைய மீட்பர், என்னை மீட்டுக்கொள்ள சித்தமானவர். அதற்காகத்தான் நான் சிலுவையிலே மரித்திருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இரண்டாவது, கிறிஸ்துவின் முழுமையை பார்க்கலாம். அதாவது ஆசாரியத்துவத்தின் இரண்டாவது தன்மை கிறிஸ்துவனுடைய ஆசாரியனுடைய முழுமை. இந்த மீட்பின் வார்த்தையிலே யாரும் அந்த மன்னிப்பை கேட்கவில்லை. அவரை சிலுவையில் அறைந்தவர்களாக இருக்கட்டும், அவரை உதாசீனப்படுத்தியவர்களாக இருக்கட்டும், ஏன் அவரோடு நெருங்கி பழகின, அவருடைய அற்புதங்களை பார்த்த, அவரோடு பல சந்தேகங்களை கேட்டு கடவுளுடைய ராஜ்யத்தை பற்றி எல்லாம் விசாரித்த சீஷர்கள் கூட மன்னிப்பை கேட்கவில்லை. அவர் இலவசமாக அந்த மன்னிப்பை வழங்குகிறதை பார்க்கிறோம். மனிதனுடைய மற்ற தேவைகளை நம்முடைய நண்பர்கள் சந்திக்க முடியும். திமிருவாதக்காரனை அவனுடைய சுகத்தை வேண்டி அவனுடைய நண்பர்கள் கஷ்டப்பட்டு ஆண்டவர் பிரசங்கித்து கொண்டிருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து கீழே இறக்குகிறார்கள். பொது ஜனங்கள் உதவி செய்ய முடியும். முன்பின் தெரியாதவர்கள் கூட, சமாரியன் முன்பின் தெரியாத ஒரு மனிதனுக்கு, குற்றுயிராயிருந்த மனிதனுக்கு உதவி செய்கிறான். பெற்றோர் உதவி செய்ய முடியும். நல்ல ஈவுகளை, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொன்னதை பார்க்கிறோம். இப்படி பெற்றோரோ, நண்பர்களோ, பொதுஜனங்களோ, முன்பின் தெரியாதவர்களோ, ஏன் எதிரிகளே கூட சில சமயத்தில் நமக்கு உதவி செய்ய முடியும். ஆனால் மனிதனின் அடிப்படை தேவையாகிய பாவ மன்னிப்பை கொடுப்பதற்கு யாரும் அதிகாரம் பெறவில்லை. இயேசு கிறிஸ்து மாத்திரமே பாவங்களை மன்னிப்பதற்கு அதிகாரம் பெற்றார். ஆசாரியன் முதலாவது தன்னுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செலுத்தி, கடவுள் நிர்ணயித்த வழியிலே தன்னுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செலுத்தி, பழுதற்ற ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுத்து தன்னுடைய பாவத்திற்காக, அக்கிரமத்திற்காக அவன் பலி செலுத்தி பரிகாரம் சேரி, அதற்கு பிறகு ஜனங்களுடைய பாவத்திற்காக அவன் மன்றாடுகிறான். இயேசு கிறிஸ்துவோ அப்படி அல்ல. ஒரே பிரதான ஆசாரியராக நித்திய வாசலை திறந்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மனிதனுடைய மன்னிப்பு நிரந்தரம் இல்லாதது.
வஞ்சிக்கக்கூடியதானால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு, விடுதலை, நம்முடைய மனசாட்சி சுத்திகரிக்கக்கூடிய அனுபவம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவனுடைய முழுமையை, ஆசாரியத்துவத்தினுடைய முழுமையை இங்கே கிறிஸ்து நமக்காக சம்பாதித்து வைத்திருக்கிறார். மூன்றாவது, மனித வீழ்ச்சியின் முழுமை. தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்களே. என்ன வார்த்தை அது? ஒரு மனிதனை சிலுவையில் அறைகிறார்களே, ஒப்பு கொடுக்கிறார்களே, பரிகாசம் பண்ணுகிறார்களே, துப்புகிறார்களே, முற்கிரீடம் சூட்டுகிறார்களே, இவைகளெல்லாம் தெரியாமல் தான் செய்தார்களா? வேதம் அதை அறியாமை என்று தான் சொல்லுகிறது. ஒருவேளை இவர்கள் தெரியாமல் செய்தார்கள் என்றால் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன ஜெபித்திருக்க வேண்டும்? ஆண்டவரே, இவர்கள் பிதாவே, இவர்கள் தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களுக்கு நல்ல புத்தி வேண்டும், இனியாவது அவர்கள் மற்றவர்கள் இப்படி செய்யக்கூடாது, இவர்களுக்கு ஞானம் வேண்டும், அறிவு வேண்டும், என்னை இப்பொழுதாவது கீழே இறக்கிவிடட்டும் என்றா சொன்னார்? இல்லை. தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லும்போது அந்த அறியாமைக்கு பாவ மன்னிப்பு தான் முழு பரிகாரம் என்பதாய் சொல்லுகிறார். அப்போ அறியாமை என்பது பாவத்தை பற்றி அறியாமை. இல்லாவிட்டால் அப்போஸ்தலர் நடபடிகளிலே நாம் படிக்கிறோம், நீங்கள் மகிமையின் கர்த்தரை சிலுவையில் அறைந்தீர்கள், நீங்கள் அறியாமையினால் அப்படி செய்தீர்கள் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று பவுல் அப்போஸ்தலர் நடபடிகளிலே படிக்கிறோம். பேதுரு சொல்லுகிறார், அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் இந்த வார்த்தையை பார்க்கலாம். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். சகோதரரை, நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். அடுத்த வசனத்திலே எதை அறியாமை என்று சொல்லுகிறார் என்று பார்க்கலாம். அப்போஸ்தலர் 3:18, கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் முன்னறிவித்தவைகளை விதமாய் நிறைவேற்றினார். அப்போ கடவுளுடைய வார்த்தையை அவர்கள் அறியவில்லை, கடவுளுடைய வெளிப்பாட்டை அறியவில்லை. கடவுளுடைய வெளிப்பாடு என்ன? தேவன் நித்தியமானவர், அவர் எல்லையில்லாத பரிசுத்தர், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அவர் மூலமாய் சகலம் உருவாக்கப்பட்டது, அந்த வார்த்தை மாம்சமானது. ஏன்? மனிதன் பாவத்திலே விழுந்தான். ஆகவே தீர்க்கதரிசிகள் முன்னுரைத்திருக்கிறார்கள், கிறிஸ்து விதமாய் பாடுபட போகிறார். அதை அவர்கள் அறியாமல் ஏனோ இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து விட்டபடியினாலே இனி நாம் நம்முடைய இஷ்டப்படி வாழலாம் என்று நினைத்து அதனுடைய விளைவை, அதனுடைய பயங்கரத்தை அறியாமல் செய்கிறார்கள். அவனை சிலுவையில் அறையும் என்று சொன்னால் இனி நம்முடைய இஷ்டப்படி நாம் எல்லாவற்றையும் செய்யலாம் என்பதுதான் அவர்களுடைய சிந்தனையாக இருந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையின் யதார்த்தத்தையும் நாம் செய்கிற செயல்கள், நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நிலையையும் கடவுள் நியாயம் விசாரிக்கப் போகிறார், நியாயத்தீர்ப்புக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும் என்பதை பற்றி அறியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அறியாமையை பற்றி வேதம் சொல்லுகிறது, இருதயம் கடினம் அடைந்து கொண்டே இருக்கிறது. புத்தியில் அந்தகாரம். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் இதை பவுல் திரும்பியாக சொல்லுகிறார். புத்தியில் அந்தகாரம். 3வது மனித சித்தம் செயலிழந்து போன தன்மை. நன்மை செய்ய வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம், நன்மையாக செய்வது இல்லை என்று பவுல் சொல்லுகிறார். பாவ பிரமாணம். The mind, the emotions and the will, the 3 aspects of human personality got corrupted, dead in sins and trespasses. அறியாமை இதைத்தான் சொல்லுகிறார், இருதய கடினம். அதை அறியாமலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புத்தியில் அந்தகாரம். நாம் ஞானவான்கள், புத்திமான்கள் என்று நினைக்கிறோம், ஆனால் நம்முடைய புத்தியில் அந்தகாரம் இருக்கிறது, இருள் இருக்கிறது என்பது நமக்கு தெரிவது கிடையாது. நம்முடைய சித்தம் செயலிழந்து போன தன்மை. நாம் ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுக்கு பிரியமானதை செய்ய முடியாது, செய்ய விரும்பவும் அடையாது, விருப்பமடைந்தாலும் செய்யவும் முடியாது என்பதாய் சொல்லுகிறோம். இந்த 3 குணங்களும் ஆதாமினுடைய வீழ்ச்சியிலிருந்து புறப்பட்டது. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்த பொழுது சொன்ன முதலாம் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லுவது மனிதனுடைய வீழ்ச்சியின் முழுமையை சொல்லுகிறது. நம்முடைய சிந்தை, உணர்ச்சி, சித்தம் 3ம்
செத்துப்போனது, செயலிழந்தது, விடுவிக்க முடியாத நிலைமையில் இருக்கிறது. நல்லவன் ஒருவனும் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை என்று ரோமர்லே பவுல் யூதர்களையும் புறஜாதி மக்களையும் இணைத்து சொல்லுகிறார். யூதர்களையும் சேர்த்து சொல்லுகிறார். தங்களை யெகோவாவின் மக்கள் என்று சொன்னவர்களையும் பார்த்து சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். கிறிஸ்துவை அறியவில்லை. அவருடைய சிலுவை மரணத்தினுடைய மகத்துவத்தை, உண்மையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. ஆகவே சிலுவையில் அறைந்து விட்டால், அவரை சாபத்திற்கு ஒப்பு கொடுத்து விட்டால் நாம் நம்முடைய இஷ்டப்படி வாழலாம் என்று நினைத்தார்கள். மரத்திலே தூக்கப்பட்டவன், சபிக்கப்பட்டவன், கிறிஸ்து நமக்காக சாபமானார் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய வாழ்க்கை பரிசுத்தம் உள்ளது, அவருடைய போதனைகள் கடவுளுடைய வார்த்தை என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுதளித்தார்கள். இந்த அறியாதிருக்கிறார்கள், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று ஆண்டவர் சொன்னாரே, அந்த ஜனங்கள் யார்? தாங்கள் என்று சொன்னார். அந்த ஜனங்கள் கீழே இருக்கிறார்கள். அதற்கு முந்தின நாள் இருந்தார்கள். அதாவது அவருடைய வார்த்தையை விசுவாசியாத சீஷர்கள் ஓடிப்போனார்கள். ஒருவன் சொன்னான், நான் மரிக்க வேண்டியதாக இருந்தாலும் உம்மை பின்பற்றுவேன் என்று சொன்னான். அவனும் ஓடிவிட்டான். தங்களுடைய உணர்ச்சியை மட்டும் வெளிப்படுத்தின பெண்மணிகள் அழுதார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவை சுமப்பதை பார்த்து அழுது கொண்டு பின் வந்தார்கள். இயேசு கிறிஸ்து சொன்னார், எனக்காக அழ வேண்டாம், அது அறியாமை. இன்றைக்கு ஏதோ 40 நாட்கள் ஆண்டவருக்காக அழுகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. ஆண்டவரை சிலுவையில் அறைந்து விட்டார்கள், அவருக்காக நாங்கள் அழுகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. அது அறியாமையினுடைய வெளிப்பாடு. எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்லுகிறார். அறியாமை எது? உணர்ச்சியை மாத்திரம் கொட்டுவது அறியாமை. வார்த்தை விசுவாசியாவிட்டால் அறியாமை. உணர்ச்சியை கொட்டுவது மாத்திரம் அறிவல்ல, அது அறியாமை. உணர்ச்சியினுடைய வாழ்க்கையை தான் இன்றைக்கு உணர்ச்சியின்படி வாழுகிற வாழ்க்கையை ஜனங்கள் பெரிதாக நினைக்கிறார்கள். கிறிஸ்தவ உலகத்திலும் உணர்ச்சியை, கட்டுக்கடங்காத உணர்ச்சியை காண்பிப்பது பக்தி என்று நினைத்து கொண்டு செயல்படுகிறார்கள். மூன்றாவது, அதிகாரம் அமைதியால் செயல்பட்ட ரோம பேரரசும் வீரர்களும். கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து விட்டால், இயேசுவை சிலுவையில் அறைந்து விட்டால், இனி நம்முடைய அதிகாரத்தை யாரும் கேள்வி கேட்க மாட்டார்கள், யாரும் சவாலுக்கு அழைக்க மாட்டார்கள் என்று கிறிஸ்துவை சிலுவையில் அறைகிறார்கள். இன்னொரு வகையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் இயேசு ரோம சாம்ராஜ்யத்தை எதிர்க்கவில்லை என்பது தெரியும். இருந்தாலும் பயம் அறியாமையினுடைய வெளிப்பாடு. எது சரியானது என்பதை அறிந்திருந்தும் ஜனங்களை பிரியப்படுத்த விரும்பின பிலாத்துவுக்கு நன்றாக தெரியும். இவர் நீதிபரர் என்று சொல்லுகிறான். 2-3 முறை சொல்லுகிறான். இவரிடத்தில் ஒரு குற்றமும் நான் காணவில்லையே என்று சொல்லுகிறான். அவன் நியாயாசனத்தில், அந்த வார்த்தை முக்கியமான வார்த்தை, நியாயாசனத்தில் உட்கார்ந்து கொண்டு அந்த வார்த்தையை சொல்லுகிறான். அப்படி என்றால் அவன் என்ன செய்திருக்க வேண்டும்? அவரை விடுவித்திருக்க வேண்டும். நான் இவரிடத்தில் குற்றம் காணவில்லை, இவரை விடுவிக்கிறேன் என்று சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் ஜனங்களை பிரியப்படுத்துவதற்காக, தன்னுடைய அதிகாரத்தை பாதுகாப்பதற்காக. அறியாமை எது? ஜனங்களை பிரியப்படுத்தி வாழுவது. இன்றைக்கு ஒருவேளை எந்த காலத்திலே கூட ஜனங்களை பிரியப்படுத்துவதற்காக நாம் சில காரியங்களை செய்கிறோம். நான் இந்த காரியங்களை செய்தால், இந்த காரியங்களை விலக்கி வைத்தால் ஜனங்கள் என்னை பார்த்து மெச்சிக்கொள்ளுவார்கள் என்று நினைக்கிற கூட்டம் உண்டு. பரிசேய கூட்டம் அதுதான். வீதிகளில் நின்று ஜெபம் பண்ணுவார்கள். ஜனங்கள் தங்களை பார்த்து மெச்சிக்கொள்ள வேண்டும், கைத்தட்ட வேண்டும், பாராட்ட வேண்டும், என்ன பக்திமான் என்று சொல்ல வேண்டும். ஒருவேளை இந்த லெந்து காலத்திலே அப்படி நம்மை எடை போட விரும்புகிறோமா? வருஷம் இவன் 40 நாட்கள் கறி சாப்பிடுவதில்லை, அவ்வளோ பெரிய பக்திமான் என்று நம்மை பார்த்து ஜனங்கள் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறோமா? கடவுள் நம்மை அங்கீகரிக்கிறாரா என்பதுதான் முக்கியம். அறியாமை எது? ஜனங்கள் பிரியப்பட வேண்டும், ஜனங்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பது. சத்தியத்தை காக்க வேண்டிய பொறுப்பை உதறித்தள்ளிய சதுசேயர், பரிசேயர், வேதபாரகர். அவர்கள் வேதத்தை எழுதுவதற்கும் போதிப்பதற்கும் அதிகாரம் பெற்ற வேதபாரகர், அதை நடைமுறைப்படுத்துகிற பரிசேயர், தங்களை தாங்களே சுத்தவான்கள் என்று சொல்லிக் கொண்டவர்கள். ஆனால் அவர்கள் சத்தியத்தை பாதுகாக்கவில்லை, அதை உதாசீனப்படுத்தினார்கள். எதை பாதுகாக்கிறோம் என்று நினைத்தார்களோ அதையே உதாசீனப்படுத்தினார்கள். இன்றைக்கு வேதத்தை பாதுகாக்கிறோம், வேதத்தின்படி வாழுகிறோம், எங்களுடைய சபையை பாதுகாக்கிறோம், ஆகவே சபையினுடைய கோட்பாடுகளை கடைபிடிக்கிறோம் என்று சொல்லுகிற நாம் இந்த
எந்த காலத்தை அனுசரிக்கிறவர்கள் அதை உதறி தள்ளுகிறார்கள். ஏனென்றால் அது அறியாமை. பாவ மன்னிப்பு இல்லை என்றால் எதை பாதுகாக்கிறோம் என்று சொல்லுகிறோமே அதையே நாம் உதாசீனப்படுத்துகிறவர்கள் என்று பொருள். அவரை கன்னத்தில் அறைந்து ஞான திருஷ்டியினால் கண்டுபிடியும் என்று சொல்லி அவருடைய மனிதத்துவத்தை அசட்டை செய்த வீரர்கள். இயேசு கிறிஸ்து 100% தெய்வமாகவும் இருந்தார், மனிதத்தன்மையுடையவராகவும் இருந்தார். ஆகவே அவருடைய கன்னத்தை அறைந்து நீதான் உன்னை கடவுள் என்று சொன்னாயே, தேவனுக்கு இணையானவன் என்று சொன்னாயே, ஞான திருஷ்டினால் சொல், யார் எந்த பெயரை உடையவன் உம்மை கன்னத்தில் அடித்தான் என்று சொல், நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொன்னார்கள். இதற்கு முன்பு அநேக காரியங்களை ஆண்டவர் செய்தார், அப்பொழுது ஏற்றுக்கொள்ளவில்லையே, இதனால் ஏற்றுக்கொள்ளப் போகிறார்களா? அவர் 100% மனிதன் என்பதை அவர்கள் உதாசீனப்படுத்தினார்கள். வார்த்தை மாம்சமானார் என்பதை அசட்டை செய்தார்கள். அவர் 100% தேவன், 100% மனிதன். அவருடைய மனிதத்திலே அறியாமை என்று சொல்லும்போது சில காரியங்கள் இல்லை. 2ஆம் வருகை பற்றி சொல்லும்போது மனுஷகுமாரன் எந்த நாளிலே வருகிறார் என்பதை மனுஷகுமாரனும் அறியார் என்று சொல்லுகிறார். அவருடைய மனிதத்துவத்தை அசட்டை பண்ணின வீரர்கள். நீர் தெய்வம் தானே, ஏற்றுக்கொள்ளுகிறோம், ஞான திருஷ்டினால் சொல்லும். ஆனால் அவர் மனுஷனாகவும் இருக்கிறார், அதை செய்ய மாட்டார் என்று அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அறியாமை எது? இயேசு கிறிஸ்து 100% தெய்வம், அதே சமயத்தில் 100% மனிதன். இரு தன்மையும் சேர்ந்தவர், பிரிக்க முடியாத அந்த இரு தன்மையும் உடையவர். அவர் சிலுவையிலே நமக்காக மரித்தார், எனக்காக மரித்தார் என்று விசுவாசிப்பது. கடைசியிலே கிறிஸ்துவை சிலுவையிலே அவமானப்படுத்தி பேசின கள்வன், அதாவது நியாயத்தீர்ப்பு இல்லை என்பது போல சிந்தித்து வாழ்ந்த மனிதன். நான் இந்த உலகத்தில் தண்டிக்கப்பட்டு விட்டேன், இனி நியாயத்தீர்ப்பு கிடையாது என்று நினைத்த கள்வன் கிறிஸ்துவை பரிகாசம் பண்ணுகிறான். உன்னை நீ ரட்சித்துக்கொள், என்னையும் ரட்சித்துக்கொள், முடிந்தால் பார் என்று சொல்லி. அதாவது சிலுவையை விட்டுவிட்டால், சிலுவையிலிருந்து இறங்கினால்தான் ரட்சிப்பு. அதுதான் உன்னை நீயே ரட்சிப்பது என்பது அர்த்தம். உன்னை நீயே ரட்சிக்க முடியவில்லை என்றால் எப்படி எங்களை ரட்சிக்க முடியும் என்று சொன்ன இகழ்ந்த கள்வர். அதாவது சிலுவையை புறந்தள்ள வேண்டும் என்று சொல்லுகிற கூட்டம். அறியாமை எது? இயேசு கிறிஸ்து வேண்டும், ஆனால் சிலுவை வேண்டாம். இன்றைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவர்கள், குறிப்பாக எந்த காலத்தை அனுசரிக்கிறோம் என்று சில பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ளுகிறவர்கள், கிறிஸ்து வேண்டும், இயேசு வேண்டும், ஆனால் சிலுவை வேண்டாம் என்று சொல்லுகிற தன்மையுடையவர்களாக இருக்கிறார்கள். இது ஆபத்தான போக்கு. இன்றைக்கு பிரசங்கங்கள் கிறிஸ்து இல்லாத சிலுவையும் சிலுவை இல்லாத கிறிஸ்துவும் பிரசங்கிக்கப்படுகிறார். கிறிஸ்து இல்லாத சிலுவை சடங்காச்சாரம், கிறிஸ்து இல்லாத சிலுவை. சிலுவை இருக்கிறது, சிலுவை உயர்த்தி பிடிக்கிறார்கள், அலங்காரமாக வைக்கிறார்கள், ஆனால் அங்கே கிறிஸ்து இல்லை, அது சடங்காச்சாரம். சிலுவை இல்லாத கிறிஸ்து செழிப்பு கோட்பாடு. சிலுவை இல்லாத கிறிஸ்து வேண்டும், சிலுவை வேண்டாம். ஒரு பக்கம் பாரம்பரியம், சிலுவை இல்லாத கிறிஸ்து, சிலுவை இருக்கிறதானால் கிறிஸ்து இல்லை, அது பாரம்பரியம். சிலுவையை பெருமைப்படுத்துவது, அலங்காரமாக அணிவது. அடுத்தது கிறிஸ்து இல்லாத, சிலுவை இல்லாத கிறிஸ்து, சிலுவை வேண்டாம் கிறிஸ்து வேண்டும் என்று சொல்லுகிற செழிப்பு உபதேசம் இன்றைக்கு பரவி வருகிறது. இதுதான் அறியாமை. இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்திலே வந்தார்? நித்திய ஆசாரியத்தன்மையுடையவராக வந்தார். பாவ மன்னிப்பை அவர் சிலுவிலே சம்பாதித்தார். அதுதான் மனிதனுடைய அடிப்படை தேவை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பிதாவை எங்கள் பிதாவை என்று அழைக்கும்படியாக அல்ல. இது யூதர்கள் அதை செய்தார்கள், இன்றைக்கும் அவர்கள் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் மேசியா வரவில்லை, யெகோவாவே எங்கள் பிதாவே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என் பிதா என்னுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக தமது குமாரனை உலகத்திலே அனுப்பி அவரை சிலுவையிலே மரிக்க செய்து அவர் மூலமாய், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மட்டுமே பிதாவோடு, யெகோவாவோடு, தெய்வத்தோடு இணைக்கப்படக்கூடிய ஸ்லாக்கியத்தை, கிருபையை, தயவை கட்டளையிட்டவர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது முதல் வார்த்தையினுடைய செய்தியினுடைய சாராம்சம். கிறிஸ்து நித்திய பரிபூர்ண ஆசாரியத்துவம் உடையவர். ஆசாரியத்துவம் 3 முழுமைகளை சொல்லுகிறது. பிதாவினுடைய முழுமை, ஆசாரியனுடைய முழுமை, ஆசாரன் யாருக்காக பரிந்து பேசுகிறானோ அவருடைய வீழ்ச்சியின் முழுமை. இந்த வேத பாடத்தின் மூலமாக இந்த முதல் வசனத்தினுடைய முதல் வார்த்தையினுடைய சத்தியத்தை நாம் விளங்கிக் கொள்ளவும் கிரகித்து கொள்ளவும், இந்த அறியாமையிலிருந்து, பாவத்தினுடைய
பயங்கர தாக்கமாகிய உணர்ச்சி, சிந்தை, சித்தம், இந்த மூன்றிலும் அந்த பாதிப்பிலிருந்து முற்றுமுடிய விடுவிக்கப்பட்ட புதிய மனுஷனாக மாற்றப்பட்ட அனுபவத்தை உடையவர்களாக இந்த நாட்களை கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்வார். அந்த நிச்சயத்தை இன்னும் பெறாதவர்கள் இன்றைக்கு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவிலே சம்பாதித்த நித்திய பரிகார பலியினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஜெபிப்போம். கிருபையுள்ள கர்த்தாவே, சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன முதலாவது வார்த்தை, பிதாவை இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொன்னார். பிதாவினுடைய முழுமையை பார்த்தோம், கிறிஸ்துவனுடைய ஆசாரியத்துவத்தின் முழுமையை பார்த்தோம், எங்களுடைய வீழ்ச்சியின் முழுமையை பார்த்தோம். இந்த முதலாவது வார்த்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசீர்வாதமான செய்திக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய அடிப்படை தேவை பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்பை அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார். மனம் திரும்புதலின் மூலமாகத்தான் நாங்கள் பாவ மன்னிப்பை பெற முடியும். எங்களுடைய பிறப்பினுடைய அடிப்படையில் அல்ல, எங்களுடைய பக்தி முயற்சியினுடைய அடிப்படையில் அல்ல, லெந்து காலம் போன்ற சிறப்பு நாட்களில் எடுக்கிற தீர்மானங்கள், சில வழிமுறைகளிலே அல்ல, மனம் திரும்புவதன் மூலமாக மாத்திரமே. பரிசுத்தாவியானவர் கொண்டு வருகிற பாவ உணர்வினுடைய விளைவாக மனம் திரும்பி விசுவாசிக்கிற அனுபவத்தின் மூலமாக மாத்திரமே இந்த அண்ட சராசரங்களையும் படைத்த கர்த்தரை, சிருஷ்டிகரை, என் மீட்பராக நான் அறிய முடியும் என்று நாங்கள் ஏசாயாவிலே படித்தோம். நீர் சிருஷ்டிகர் மாத்திரமல்ல, மீட்பர் என்பதை இந்த முதல் வார்த்தை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதற்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த முழுமையை நாங்கள் ருசித்து பார்க்க இந்த 2026 லெந்து காலத்தில் நீர் எங்களுக்கு உதவி செய்ய இந்த வார்த்தையை கேட்டவர்கள் மத்தியில் ஆவியானுடைய கிரியைக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வருகிற நாட்களில் மீதி கிறிஸ்துவனுடைய சிலுவை வார்த்தைகளை தியானிக்கும் போது ஆவியானவர் எங்களுக்குள்ளாக கிரியை செய்ய எங்களை விடுவிக்க ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் துதிகளோடு நன்றியோடு ஜெபித்து நிற்கிறோம். ஜீவனுள்ள கர்த்தாவே, ஆமென். நன்றி. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.